இன்னைக்கு அஜித் சாரோட ஃபேன் கிட்டேருந்து ஒரு கமெண்ட்டுங்க. என்ன மேட்டர்னா, இளையராஜா வந்து காப்பி ரைட்ஸ் கேட்டிருக்காரு. அது சரியா? கங்கை அமரன் வந்து இது மாரி இன்டர்வியூ குடுத்துருக்காரு. அது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாப்புல. எனக்கு பார்த்து ஷாக்கு. ஐயோ! இவ்ளோ பெரிய கான்ட்ரோவர்சியான மேட்டர நம்மள போய் கருத்து சொல்ல சொல்றாங்களே! நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? அப்படின்னா, சரி என்னுடைய அந்த கருத்து சொல்ல விரும்பல. என்னுடைய எண்ணம் என்னன்றத மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ஒருத்தர போல ஒருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது தப்பு. அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும்ல. இப்ப நம்ம அஜித் சார் கிட்ட ஒரு விஷயம் புடிச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா, அப்புறம் ஒருத்தர எப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பிடிக்கும்? அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அவருடைய உழைப்பு அப்படின்றாரு. ஸோ அது வந்து சட்டப்படி கரெக்ட்டா அப்படின்னா, அத வந்து மட்டும் தான் நம்ம பார்க்கணும். மத்தபடி தார்மீகமான அடிப்படையில அவர் குடுக்குறது, குடுக்காதது அவரோட விருப்பம். அத வந்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றது வந்து ஆதி அது ஏதோ ஒரு ஆதிக்கமான செயல்ன்னு சொல்லலாம். அ அது அவரோட சொந்த கருத்து. அவர் குடுக்குறது, குடுக்காதது அவருடைய மனச பொறுத்து இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம கருத்து சொல்றது தவறான எண்ணம். என்னுடைய இது வந்து கருத்து கிடையாது. இது என்னுடைய ஒரு என்ன சொல்றது? என்னுடைய பதிலா எடுத்துக்கங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து கங்கை அமரன் சொன்னாரு, "நான் சம்பாரிச்சு ஏன் மத்தவங்களுக்கு குடுக்கணும்? அது என் பிள்ளைங்களுக்கு தான் சேரணும்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது அந்த கமெண்ட்டயும் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயம் வந்து அவங்கவங்க சம்பாரிக்கிறத என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு வந்து முழு உரிமை உண்டு. ஸோ ஒருத்தர் உதவி செய்றாங்க, நீங்க ஏன் அவர போல இல்ல அப்படின்னு சொல்லி மட்டும் யாரையும் வந்து கை காட்டி பேச வேண்டுறது நல்லது இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கைரேகை இன்னொருத்தருக்கு வந்து இருக்காதாம். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி டிஃபரன்ஸ். ஸோ அதே மாரி எல்லார்கிட்டயும் வந்து ஒரு குணத்த எதிர்பார்க்காதீங்க. கொடுக்கறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது அவங்களுடைய உழைப்பு. ஸோ அதனால நம்ம அத பத்தி பேசுறது நல்லது இல்லன்னு நெனைக்கிறேன். நான் அந்த கமெண்ட்ட பார்த்தோனே ஷாக் ஆகி எரஸே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நம்மளையும் நம்பி ஒருத்தர் கேட்டிருக்கார்ல. ஸோ அவருக்காக தான் இந்த பதில். இது கருத்து இல்ல. ஸோ ஸோ லவ் யூ கைஸ் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன்.